ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஹண்டிங் பார்ட்டி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஊருக்குள்ள இருக்க தீவிரவாதி ரவுடிகள் எல்லாம் பிடிச்சி வச்சு அவங்க ஒரு கட்டத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்களாம் தப்பிச்சு போறாங்க. அது மிகப்பெரிய தலைவலியா மாறுது. இப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு ஆகணும், மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, மக்களை யாரையும் கொல்றதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஒரு டீமை கள இறக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத அந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை தான் எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு நம்மளை பார்க்க வைக்கிற அளவு கொடுத்துருக்காங்க செய்யறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாரோட கேரக்டருமே ஓரளவு டெப்தா நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. எல்லாரோடையுமே மிங்கிளாகி உட்காந்து வெப் சீரிஸா பார்க்க முடியும். அதே மாதிரி வெப் சீரிஸ்ல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வெப் சீரிஸை சவுண்டாவே எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களெல்லாம் ஏன் கொண்ட மாதிரி காமிச்சிட்டு அண்டர் கிரவுண்ட்ல வச்சு என்ன ரிசர்ச் பண்றாங்க, என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றத காமிக்கிற விஷயமும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி அவங்க எப்படி தப்பிச்சு போறாங்க, அவங்களை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸும் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசா நமக்கு எங்கேயுமே லாக் அடிக்கல. ஆனா ஒரு சில இடங்கள் ப்ரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. கண்டிப்பா ஒரு நல்ல ரைட்டிங்னே சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல பெருசா அடல் கண்டென்ட் இல்லை. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.